நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. நாளை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சிவகங்கை, மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் கருமந்துறையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த தனியார் பள்ளி பேருந்து. 20 மாணவர்களுக்கு லேசான காயம். நாகர்கோவில் அருகே அதிவேகமாக சென்றபோது மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்த கார். உள்ளே இருந்த 2 இளைஞர்கள் காயம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் தொலைபேசியில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தென் மாநில மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆலோசிக்க உள்ளதால் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை அழைத்த தமிழக குழு. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, மேற்கு வங்க எம்பி டெரிக் ஓபிரைனுக்கும் அழைப்பு. சந்தித்து 22ஆம் தேதி கூட்டத்திற்கு அழைக்க சொன்னார். அழைத்திருக்கிறோம். அவர்களும் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். சென்னையில் மார்ச் 19ஆம் தேதி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் வேலை நிறுத்தம். பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி போராட்டம். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்வு. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்றும் பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. பாஜகவின் கரு நாகராஜன் H. ராஜாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. திருமண நிகழ்ச்சியில் சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாடு இருமொழி கொள்கையை சிறப்பாக பின்பற்றும் போது மும்மொழி கொள்கை எதற்கு? அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்வி. நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட நீ 2 மொழியில சிறப்பா செஞ்சுட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகும். தமிழ்நாட்டில் மும்மொழியில் படிப்பவர்களின் எண்ணிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் திருத்தி கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை உள்ள பள்ளியில் தானே அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் மகன் படிக்கிறார் என்றும் கேள்வி. உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். டெல்லி எய்ம்ஸில் சிகிச்சையில் இருந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வீடு திரும்பினார். உடல்நலம் தேறிய நிலையில் வீட்டில் சில நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுரை. 22 ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகர் சௌந்தர்யா விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக புதிய குற்றச்சாட்டு. நடிகர் மோகன் பாபுவே காரணம் என்று காவல் நிலையத்தில் புகார். பாகிஸ்தானில் ரயிலுடன் கடத்தப்பட்ட பயணிகள் 400 பேரில் 155 பேர் பத்திரமாக மீட்பு. 27 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றது பாதுகாப்பு படை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல். ஒரு குழந்தை உட்பட 8 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் ரயிலுடன் பயணிகளை கடத்திய பயங்கரவாதிகள் 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதுவரை 155 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் குவெட்டாவில் இருந்து கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பெஷாவர் நகர் நோக்கி சென்ற ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பலுசிஸ்தான் விடுதலை இயக்கத்தினர் கடத்தினர். ரயிலில் இருந்த பாதுகாப்பு படையினர் உட்பட 400க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர்.
அவர்களுடன் சண்டையிட்டு பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 155 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் பலுசிஸ்தான் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்த்தரப்பில் ரயில் என்ஜின் ஓட்டுநர், பாதுகாப்பு பணியாளர்கள் 8 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாக் நகரை ஒட்டிய மலைப்பகுதியில் 3 வெவ்வேறு இடங்களில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பிணை கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் 2வது நாளாக மீட்பு நடவடிக்கை நீடித்து வருகிறது. பிணை கைதிகளுக்கு அருகே வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்ட ஆடைகளை அணிந்த தற்கொலை படையினர் நிறுத்தப்பட்டிருப்பதால் மிக கவனத்துடன் மீட்பு நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைவர்களும் சந்தித்து பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான காயத்ரி தேவியின் மகள் திருமண விழா சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்களை வாசலுக்கே சென்று பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் வரவேற்று அழைத்து சென்றார். பின்னர் மணமக்களை சந்தித்து மலர்கொத்து கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேடையை விட்டு இறங்கி செல்லும் போது பாஜக மூத்த தலைவர் H ராஜாவை சந்தித்தார். அப்போது இருவரும் கைகளை குலுக்கி பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா என்ற பேச்சுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை சிறப்பாக பின்பற்றும் போது மும்மொழி கொள்கை ஏன் தேவை என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சரின் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறார் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வார்களா? உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், MLAக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு MP MLA வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை சிறப்பாக பின்பற்றும் போது மும்மொழி கொள்கை ஏன் தேவை என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒண்ணு, எந்த சட்டமேற்படியோ இல்ல சட்டப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. 2வது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கை கூட அமல்படுத்த முடியாதவர்கள், எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்க? எல்லாரும் பேசுறாங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுறீங்க? அதனால திருப்பி மும்மொழி சொன்னா, இப்ப நான் சொல்றேன், இன்னும் இதே பேசிட்டு இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுறாங்கன்னு தான் நான் கருதுவேன்.